அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே கூட மத்தியில் நிற்பது மிகுந்த பாக்கியம். கர்த்தர் கொடுத்த அந்த சாக்கியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக வேத வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன நூல் 60வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன பண்ணணுமா? எழும்பி பிரகாசிக்கணும். யார் எழும்பணும்? நான் எழும்பணும். எதை விட்டு எழும்பணும்? இருளை விட்டு எழும்பணும். இன்னைக்கு AI அப்படின்னு சொல்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது என்ன செய்யுது? மனுஷன் யோசிக்கிறதெல்லாம் அதுகிட்ட நம்ம சாட் ஜிபிடியில் கொடுத்தோம்னா அது நமக்கு கேட்குற கேள்விகள்லாம் பதில் கொடுக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட இருள் உள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். எதிர்கால சந்ததி யோசிக்க முடியாத அளவுல சாத்தான் என்ன பண்றான்? இந்த மாதிரி நிறைய காரியங்களை கொண்டு வந்து யோசிக்க கூட முடியாத அளவுக்கு வஞ்சனையை கொண்டு வருகிறான் சாத்தான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட இருள் வரும் என்று ஏற்கனவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த யூதா ஜனங்களுக்கென்று ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஏசாயாவை கொண்டு கர்த்தர் அறிவிக்கிறார். முன்னாடி இப்படி எல்லாம் நீங்க சிறைப்பட்டு போறீங்க, நீங்க கீழ்ப்படியலைன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா, கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கலைன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனாலும் இந்த தண்டனைகள் மத்தியில மீண்டிருப்பவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏன்னா அவங்க வேதனையோட, பிரச்சனையோட, பாடுகளோட, இந்த வேதனை யாருக்கு தெரியும், இந்த வேதனை யாருக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய வேதனைகள் வருகிறது, நிறைய சோதனைகள் வருகிறது. அதோடு தான் நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம். ஆனா கர்த்தர் வேதனையோடு சோதனையோடு வாழ நம்மளை அழைக்கல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே எல்லாம் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். இன்னைக்கு சோதனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட குடும்பத்துக்கு சோதனை வராதன்னா வரும். சோதனை நிச்சயமா வரும், வேதனைகள் வரும். ஆனால் அதை தாண்டி செல்லக்கூடிய வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அந்த சோதனையிலிருந்தும் அந்த வேதனையிலிருந்தும் தப்பிவிக்கதான வழியையும் போக்கையும் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன எவ்வளவு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்றோம்? என் இதயம் யாருக்கு புரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், என் தனிமை என் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என்னுடைய தனிமை வேதனை யாருக்கு புரியும்? மக்கள் ஒவ்வொருவரும், ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும், ஊழியர் செய்கிற ஒவ்வொருவரும் அங்காளைத்துக் கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய சோதனை, என்னுடைய வேதனை யாருக்கு புரியும்? நம்முடைய வேதனை, நம்முடைய சோதனை இயேசுவுக்கு புரியும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாடு விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ சோதனையோட, வேதனையோட, பிரச்சனையோட நீ உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய மகிமை உன்னை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம உட்கார்ந்திருக்கிறதுக்காக
கன்னத்துல கையை வச்சு வேதனையோட சோதனையோட உட்கார்ந்து அழைக்கப்படல, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஒளியில் நடக்கிற ஒவ்வொருவரும் எப்படி மாறிடுவாங்களா? ஒளியாக மாறிடுவாங்க. அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் இதெல்லாம் முடியும்? இந்த சோலார் பேனலை நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த சோலார் பேனல் என்ன பண்ணுது? சூரிய ஒளியை உள்வாங்கி இன்னொரு வெளிச்சத்தை கொடுக்குது. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவை உள்வாங்கி பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் தான் அவர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் சோதனையோட வேதனையோடு உட்கார்ந்து அழைக்கப்படல, எழும்பி பிரகாசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. இந்த 10வது அதிகாரத்துல தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால நம்ம என்ன மிஞ்சின நீதிமானாவும் சொல்லிடக்கூடாது. மிஞ்சின நீதிமானா நான் விழமாட்டேன், நான் எப்படி இருப்பேன். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த 2 கேரக்டர் தான். 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க போறாங்க. ஒருத்தன் பாவி இப்படி நிக்கிறான், ஆண்டவரே உங்க சன்னிதானத்துல வரத்துக்கு எனக்கு தகுதி இல்லை. இன்னொருத்தன் என்ன சொல்றா, நான் 3 நேரம் உபவாசம் இருந்தேன், நான் அப்படி ஜெபம் பண்ணேன், இப்படி ஜெபம், நான் தான் வந்து பக்திமான்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நிற்கிறவன் தன்னை விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் அந்த பயம், தேவ பயம் உள்ளத்துல இருக்கணும். என் சுயத்தினால நிக்கிறேன், என் திறமை, என் அறிவு, என் படிப்பு இதெல்லாம் குப்பைதான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ கிருபை இல்லைன்னா நம்மால வாழ முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்ம இன்றைக்கும் எல்லாவித சோதனையிலும் வேதனையிலும் நம்மை நிறுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 15வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி நான் பேசுகிறேன். இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. அப்போ இந்த 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறது என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியே நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நிழலாட்டமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அப்படிதானே? அந்த ஞானஸ்தானம் எங்கிருந்து வந்தது? யார் அதை அதிகாரப்படுத்தியது? அதை முன்மொழிந்தவர் யார்? வழிமொழிந்தவர் யார்? வேதத்துல அந்த ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எல்லாம் நம்ம பாக்குறவங்க என்ன கேட்கறாங்க? ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்கறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களான்னு கேட்கறாங்க. பரிசுத்த பந்திக்கு வரத்துக்கு இதெல்லாம் தகுதியா இருக்கு. ஆனால் இந்த தகுதி எங்கே இருந்து வந்தது? எப்படி வந்தது? இந்த தகுதியின் மூலமாக என்னுடைய வேதனையும் சோதனையும் நான் எப்படி வெற்றி கொள்ள முடியும்? அதைத்தான் நாம தொடர்ந்து நாம இங்க வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தை கொண்டும் அக்னி ஸ்தம்பத்தை கொண்டும் அவர் நடத்தி வருகிறார். அது மாத்திரம் அல்லாமல் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பான செங்கடலை 2ஆக பிளந்து நடுவுல அவங்க வர்றாங்க. அங்க மன்னாவை பொழிகிறார், மன்னாவை அவங்க சாப்பிடுறாங்க, கண்மலை தண்ணீரை அவர் பானம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால், ஞானஸ்தானத்துக்கும் நாம ஒவ்வொரு மாதமும் கூடி வருகிற பரிசுத்த பந்திக்கும் ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இது எல்லாமே ஆண்டவர் நிலநாட்டமாய் பழைய ஏற்பாட்டை அப்படியே கொண்டு வருகிறார். ஆனா இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வருகிற புதிய உடன்படிக்கையின் சபையாராகிய நமக்கு இந்த சத்தியத்தை விளங்க செய்ய இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் அப்படியெல்லாம் கூட்டு வர்றார். இவங்க உண்மையா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கொஞ்சம் கூட பிரியமாவே இல்லை. அந்த 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமானவர்கள் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமா இல்லை. எதனால? இச்சித்தார்கள். இச்சை இருந்தது அவர்களிடத்துல, சிலை வழிபாடு இருந்தது. அல்லேலூயா. வேசித்தனம் இருந்தது. கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், அந்த 6 முதல்
10வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம், முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாழ்க்கையில சோதனை வேதனை எல்லாம் எதை வச்சு வருது? முறுமுறுப்பு, இச்சை, ஆசை, இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நமக்கு யாரும் பிசாசு பெரிய குழியெல்லாம் தோண்டல, நாமளே என்ன பண்றோம்? நமக்கே தோண்டிக்கும். அல்லேலூயா. எப்படி நடக்க கூடாதுன்னு இந்த வேதாகமத்துல சொல்லியிருக்கு, எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டுட்டு தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? வழி விலகி போறாங்க. அதனால அவங்க பரம காணானுக்கு போய் சேர முடியல. அல்லேலூயா. போய் சேர்ந்தது யாரு? அவங்களுடைய தலைமுறை, அவங்க சந்ததி தான் போய் சேர்ந்தாங்க. அந்த பெரிய டிக்கெட் பூரா அவுட்டு, வனாந்திரத்திலே அவுட்டு. அல்லேலூயா. எதனாலன்னா கடவுளுக்கு பிரியமா வாழல. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கும் நமக்கு இந்த வார்த்தை எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது. பரம காணனாகிய பரலோகத்துக்கு நாம் போகணும்னா முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் நான் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் என் பாவங்களை அறிக்கையிடணும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல தான் இருக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை தான் பின்பற்றுகிறோம். ஆனாலும் நமக்கு பொய் வந்துருது. சரளமா என்ன வந்துருது? பொய் வந்துருது. பொய் பேசாதவங்க நீங்க யாருமே இல்லை. வண்டியில வந்துட்டு இருக்கீங்க, எங்க வந்துட்டு இருக்கீங்க? இந்த வந்துட்டு பக்கத்துல 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். இப்படி என்ன ஆயிருது? இப்படி எல்லாம் இந்த சோதனைக்கான வேதனைக்கான வழிகள்ல நாம சிக்கிக் கொள்ளுவோம். அது இயல்பா நடக்குது. அல்லேலூயா. உன் வழிகளை சீர்தூக்கிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வழிகளை நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடணுமா? ஆண்டவரே, இந்த இரவு நான் உட்காரும் போது ஜபத்துல இன்னைக்கு காலையிலிருந்து இந்த இரவு வரைக்கும், ஆண்டவரே, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் என்னென்ன பாவம் செஞ்சோ எல்லாத்தையும் அறிக்கை எடுக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ பயத்தோட நம்ம வாழ்ந்தோம்னா இந்த சோதனைக்கு வேதனைக்கு தப்பிக்க கொள்ள முடியும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க 10வது அதிகாரத்துல 11 முதல் 12 வரைக்கும் பார்க்கிறோம். ரட்சிப்பு, தண்ணீர், திருமுழுக்கு, ஆவியானவரின் திருமுழுக்கு ஆகியவற்றை பெற்ற ஒரு சபையில் இருந்து நாம அந்த பரிசுத்த பந்தியில பங்கெடுத்து அப்படியெல்லாம் இருந்தும் பரலோகம் போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம் என்று இந்த வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அல்லேலூயா. சபைக்கு சரியா போயிடுறேன், கரெக்டா அந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், கரெக்டா சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், திருவிருந்து பந்தியில தவறாம பங்கு பெறேன், ஆனா என் மனம் போன போக்குல வாழ்கிறேன் அப்படின்னா என்ன? எங்க போக முடியாதா? பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா போதும், நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னா இந்த 10வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அல்லேலூயா. நான் ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட, இன்னைக்கு நிறைய வேத புரட்டர்கள் இன்னைக்கு உலகத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய சபைகள் வந்துருச்சு, நிறைய சபை பிரிவுகள் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தா போதும், அப்புறம் நீங்க என்ன பாவம் பண்ணாலும் 7 முறையும் ஆண்டவர் மன்னிக்கிறவரா இருக்க, மன்னிச்சுட்டே இருப்பார், நீங்க பாவம் செஞ்சுட்டே இருக்கு. இது விளங்குமா? அல்லேலூயா. இன்றைக்கு தலைமுறையை, இந்த வாலிப தலைமுறையை நிறைய ஊழியக்காரர்களை கொண்டு பிசாசு திசை திருப்புகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சோதனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது இந்த வசனத்தில் உள்ள வாக்குதான் நமக்கு ஆறுதலை தருகிறது. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். அல்லேலூயா. இந்த சோதனை மனிதருக்கு நேரிடுற சோதனை இல்லாமல் வேற சோதனை இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் மனுஷங்களுக்கு வர்றதுதான்ப்பா, ஆண்டவர் சகஜமா சொல்றாரு. இதெல்லாம் மனுஷங்களுக்கு வர்றதுதான். இதெல்லாம் பிராக்டிகல் திங்ஸ். இதெல்லாம் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். பட் நீ இதை தாண்டி செல்ல, தப்பி செல்ல நான் வழியை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அதை எங்க தேட முடியும்? அவருடைய சமூகத்துல தேடுதான். நிச்சயம் நம்முடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் இதை மான்களுக்கு ஒத்த கால்களை நமக்கு கொடுத்து மேடுகளை மேற்கொள்ள உதவி செய்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் பக்தியோட ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற போது என் கால்களை கண்ணியில் சிக்கிக் கொள்ளாதபடி மான்களுக்கு ஒத்த காலை கொடுத்து மேடுகளை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கு
நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. அல்லேலூயா. நாம யார்? எல்லாரும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில நடக்கிறதுலாம் நான் கடவுளுக்கு பயந்து நடந்தா போதும். ஒவ்வொரு நாளும் என் பாவங்களை அறிக்கையிட்டு வாழ்ந்தா போதும். என் ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நான் சீர்தூக்கி பார்த்தா போதும். என் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. நிறைய எனக்கு வேண்டுதெல்லாம் நடக்குது. அப்ப என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் கேட்டதெல்லாம் கிடைக்குது, என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் கேளாதது கிடைக்குது, என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் நான் நினையாத இழப்புகள் வருகிறது என் குடும்பத்துல. ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? முடியுமா? நான் வசனம் சொல்லுகிறது, நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, யார் எனக்கு எல்லாம் செய்றார்? கர்த்தர். என் வாழ்க்கையில அனைத்தையும் செய்கிறவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் எடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி. யோபு சொல்லுகிறார், நான் எதை எழுந்தாலும் என் இயேசுவின் அன்பை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நமக்கு வாழ்ந்த முன்னோர்கள், மிஷினரிகள், அப்போஸ்தலர்கள், அவர்களெல்லாம் எவ்வளவோ துன்பத்தின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் இப்படிதான் ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அதனாலதான் நீங்க பரலோகத்தில் அவர்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரோடு வாசம் செய்கிறார்கள். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வேதத்துல எழுதி வச்சிருக்கிறது புதிய ஏற்பாட்டுல. என்னென்றால் அவங்க சந்திச்ச சோதனை மாதிரி உலகத்துல யாருமே சந்திக்க முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குட்டையான மனிதர். அவருக்கு கண்ணுல எப்பொழுதும் நீர் வடிந்து கொண்டே இருக்கும். அந்த கைக்குட்டையை வச்சு தொடச்சிட்டே இருப்பாங்க. அதான் என் சரீரத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட நான் போய் கேட்டேன், என் கிருபை உனக்கு போதும், என் இறக்கம் உனக்கு போதுப்பா, போயிட்டு வா. அது கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அப்ப அதை மறந்துட்டு அவர் பாட்டுக்கு ஊழியத்தை பார்க்க ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் 28,000 கிலோமீட்டர் பயணம் செய்து ஊழியம் செய்து 5 கண்டங்களையும் அவர் ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிரியமான தேவ ஜனமே, ஆசியா கண்டம் முழுவதும் ஒரே மனுஷன், அத்தனை சபைகள் வருவதற்கு ஒரே மனுஷன். அல்லேலூயா. அந்த குட்டையான சரீரத்துல வேதனை உள்ள ஒரு மனுஷனால, சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷனால அத்தனை சபைகளையும் கர்த்தர் அந்த மனிதரை கொண்டு கட்ட முடியுமானால், கர்த்தரிடத்துல எப்பொழுதும் வைராக்கியமாய் இருக்கிற, பக்தியா இருக்கிற உங்களையும் என்னையும் கொண்டும் கர்த்தர் செய்ய முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. எனக்கு வேதனை, எனக்கு ஒரே சோதனை, எனக்கு வயசாயிடுச்சு, நான் என்ன செய்வேன்? 78 வயசான ஹெய்தி பேதர்னு ஒரு அம்மையார் அமெரிக்க தேசத்துல. அவங்க போய் கேட்டாங்க, ஆண்டவரே உமக்காக நான் ஏதாவது செய்யணும். என் வாழ்நாள் இதுவரைக்கும் நான் செஞ்ச எதுவுமே எனக்கு பத்தாது, உமக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டவனே ஆண்டவர் சொன்னார், ஒரு மேப் எடு, அதில் கையை வையினாராம். வச்சாங்களாம், இந்த இடத்துக்கு போன அவனை பயன்படுத்துறேன். அது எங்கன்னு பார்த்தா வனாந்தரமான ஒரு இடம், அமேசான் ஃபாரஸ்ட். அங்க போக்குவரத்து வசதியே கிடையாது, தரையிலையும் போக முடியாது, தண்ணியிலையும் போக முடியாது, பயங்கரமான காடுகள். அங்க வாழ்ற மக்கள்லாம் யாருன்னா நரமாமிசம் சாப்பிடுகிற மக்கள். மனுஷனை அடிச்சு சாப்பிடுவாங்க. நம்மளெல்லாம் பார்த்தா சிக்கன் 65 பொரிச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் மத்தியில எல்லாரும் அங்க போறதுக்கு பயப்படுறாங்க. இந்த அம்மா எங்கெங்கயோ போய் அலைகிறாங்க, நீ எப்படியாவது அங்க கொண்டே விடுங்கயா. ஆண்டவர் அந்த இடத்துக்கு போக சொல்லிருக்காருன்னா யாரும் உதவி செய்யல. அப்போ தரையிலும் போக முடியாது, தண்ணியிலும் போக முடியாது, வான வழியா தான் போக முடியும்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனில 4 கம்பெனில அரைஞ்சு ஒருத்தன் மட்டும் நிறைய டாலர் செலவாகும். ஆனா நாங்க அங்க நிக்க மாட்டோம், மேலேயே நின்று ஏனியை போடுவோம், நீ இறங்கியோ குதிக்கியோ 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள நீனு இறங்கிடணும், நாங்க ஓடிடுவோம், இல்லைன்னா வில்ல விட்டு எங்களே காலி பண்ணிடுவாங்க, அம்ப விட்டு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாம் கையெழுத்துலாம் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது எல்லாம் எழுதி வாங்கிட்டு அங்கே போய் அமேசான் ஃபாரஸ்டுடைய அந்த நடுப்பகுதியில் ஹெலிகாப்டர் அந்த பறந்து அந்தரத்துல நிக்குது. ஒரு ஏனியை போடுறாங்க, அந்த அம்மா பொறுமையா இறங்கி தரையில கால் வச்சோட மேல பார்க்கறது ஹெலிகாப்டர் ஓடிட்டாங்க.
வந்தா எங்க நம்மளையும் காலி பண்ணிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல முட்டி போட்டு 78 வயசான அம்மா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே நீங்க சொன்னபடி வந்துட்டேன் அப்படின்னு ஆவியானவர் சொன்னாரா, நேரா போ, வலது பக்கம் திரும்பி, இடது பக்கம் திரும்பி, இப்படியே சொல்ல போனாங்க. அங்க முன்னாடி பாரு, அழுகிற சவுண்டு கேட்குதா? ஆமா அப்படின்னு. அங்க நிறைய காட்டுவாசிகள், ஒரு மனிதன் இறந்து கிடக்குறான், சுற்றி நிறைய காட்டுவாசிகள் ஓலம் விட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. அங்க போ அப்படின்னு இந்த அம்மா போறாங்க. இந்த அம்மாவை பார்த்தோன்னா எல்லாரும் அப்படியே நின்றுட்டாங்க. அழுகிலாம் நிப்பாட்டிட்டு வாயிலிருந்து வாட்டர் ஃபால்ஸ் வருது. சிக்கன் 65 பார்த்தா நமக்கு என்ன வரும்? வாட்டர் ஃபால்ஸ் வரும். ஆஹா, இன்னைக்கு சரியான உணவு இன்னைக்கு கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு அவங்க கடவுளுக்கு அவங்க அல்லேலூயான்னு சொல்லி வாங்கி போனாங்க. இந்த அம்மா என்ன ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என்ன செய்ய, நேரம் போ, பணத்துக்கிட்ட போ, வந்துட்டேன் ஆண்டவரே, பணத்தை கையை பிடிச்சிட்டேன் ஆண்டவரே, எழுப்பணும்னு அந்த மனுஷன் உயிரோட எழுந்துச்சுட்டான். அல்லேலூயா. மரித்த அந்த பணத்தை 78 வயசு இந்த அம்மாவை கொண்டு கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. எழுப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு அவங்க பார்த்த உடனே இந்த காட்டுவாசிகள் அந்த அம்மா காலில் விழுந்துட்டாங்க. எல்லாரும் காலில் விழுந்துட்டாங்க. அவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லி உயிரோடு எழுப்பின மனுஷன் தான் அந்த சர்ச்சி பாஸ்டர். அந்த மக்கள் தான் சபை விசுவாசி. அங்க ஒரு சபையை ஸ்தாபிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை அடுத்த காட்டுக்கு போ. இப்படி மரித்த சடலங்கள், ஆயிரக்கணக்கான சடலங்களை 78 வயசு அம்மாவை கொண்டு கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன கவலைப்பட்டு இருக்கோம்? ஆண்டவரே நாளைக்கு என்ன செய்ய, பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுது? இந்த இப்படிப்பட்ட சோதனையோட வேதனையோட இருக்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை அதற்காக அழைக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பாதுகாக்க அவர் முன்னும் பின்னும் இடதும் வலதும் தேவதூதர்களை கொண்டு பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் மத்தியில மேகஸ்தம்பத்தை கொண்டு அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு பாதுகாத்தாரோ, நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவா, தேவா என்னை நான் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசித்தவன். தேவா என்னை நான் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசித்தவன். என்னோடு வருவதினா என்னோடு இருப்பதினா. கர்த்தர் என்னை வேதனையோடும் சோதனையோடு வாழ அழைக்கவில்லை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஓ ஒளி வந்தது. அது என்ன ஓ ஒளி? எழும்பி பிரகாசின்றாரு, ஓ ஒளி வந்தது. கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளையும் அவருடைய ஒளியை பிரகாசிக்க செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஒளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கென்று ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிமை வெளிப்படும்படியாக நீ எழும்பி பிரகாசி என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன நூல் 40வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. ஏசாயா 40:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அல்லேலூயா. யார் இந்த கூப்பிடுகிறவனுடைய சத்தம்? அது மாத்திரம் அல்லாமல் அந்த 3வது வசனத்தை திரும்ப வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. நான் சோதனையோடு வேதனையோடு உட்கார அழைக்கப்படல. என் சோதனைய அவர் என்ன சொல்றாரு, திராணிக்கு மேல சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால நான் அதை நினைச்சு பார்க்கவே வேணாம்.
நான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிரியமான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கேட்டது கேளாதது எல்லாத்தையும் அவர் கூட கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் வேதனையை சோதனையை எல்லாத்தையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னன்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் அழுவதற்காக அழைக்கப்படல, எழுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. புறஞ்சாதி மக்கள் அவங்க ஒரு பிரச்சனை துக்கம் வந்துருச்சுன்னா பயங்கரமா அழுவாங்க. அல்லேலூயா. மரணத்துல எல்லாம் பாக்குறோம், மரணத்துல எல்லாம் பயங்கரமா அடிச்சுட்டு அப்படிலாம் அழுவாங்க. ஆனா கிறிஸ்தவருடைய வீட்டிலே அப்படிப்பட்ட அழுகை வர்க்கடிப்பு இருக்காது. ஏன்னா மரித்தவர்கள் எங்க போறாங்க? அவர்கள் மண்ணிலே விதைக்கப்படுகிறார்கள். எதற்காக? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக, உயிரோடு எழுப்பப்படுவதற்காக விதைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆவி எங்க போயிருமா? தன்னை தந்த தேவனிடத்தில் போய்விடுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனோடு அவர்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. அல்லேலூயா. நம்ம அடிச்சுக்கிட்டு அப்படின்னா உலக பாடுகள் போதும், இந்த உலக பிரச்சனைகள் போதும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற, நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை. ஆனா விஷயம் என்னன்னா, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த ஹைலைட் அதான். அல்லேலூயா. போராட்டம் இருக்கும், அந்த போராட்டத்தை போராடினேன், அதன் மத்தியிலும் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. என் இயேசுவின் மேல உள்ள அசைக்க முடியாத விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். அதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரச்சனையை அப்படியே போட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை நினைச்சு கவலை இருக்கலாம், உங்க குடும்பத்தை நினைச்சு கவலை இருக்கலாம், எதிர்காலத்தை நினைச்சு கவலை இருக்கலாம். அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கு. கிரப்ஸ் ஐயர்னு ஒருத்தர் மதுரையில வந்து அவர் தொப்பியில கூழ் வாங்கி குடிச்சுக்கிட்டு அங்க ஊழியம் பண்ணணும்னு சொல்லி கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டுறதுக்கு அவர் அங்க வெயிட் பண்றாரு. காசு இல்ல. அந்த மக்கள் எல்லாம் மஞ்சக்காமலையில மரித்து கொண்டிருக்கிறாங்க. 7 மாவட்டம், மதுரை சுத்தி 7 மாவட்டத்துக்கு மஞ்சக்காமலைக்கு மருந்து கிடையாது அந்த காலத்துல. அப்போ அவருக்கு ஒரு வாஞ்சை, அப்படியே நடு ரோட்ல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே, இதற்காகவா நான் வந்தேன்? இவர்களுக்கு ஏதாவது செய்ய என் கைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் தான் ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதுறார். அப்ப எல்லாம் இப்ப வந்து என்ன பண்ணிடுறோம், SMS, வாட்ஸ்அப் என்ன வந்துருச்சு, எல்லாம் உடனே போயிருது மெசேஜ். அப்போ மெசேஜ் போகணும்னா ஒரு லெட்டர் எழுதி கப்பல்ல கொடுக்கணும். அது போய் அமெரிக்கா தேசத்துக்கு போய் சேர 6 மாசம் ஆகும். 6 மாசம் கழிச்சு அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. வந்து சேர்றதுக்குள்ள ரிப்ளை வந்து சேர்றதுக்குள்ள விடிஞ்சிடும், 1 வருஷம் ஆயிடும். அப்போ அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை எப்படி ஊழியம் பார்த்தாங்க பாருங்க. அன்னைக்கு சோதனை இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, ஆனால் கர்த்தருக்காக வழியை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அவங்க கட்டின அந்த கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டல் 8 மாவட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலா இருந்தது. அத்தனை ஜனங்கள், மரித்து கொண்டிருக்க ஜனங்கள் எல்லாம் உயிரோடு காப்பாற்றப்பட்டார்கள். இந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், இந்த ஒரு மனுஷனுடைய வாஞ்சை, இந்த ஒரு மனுஷனுடைய கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும் சொல்லி அல்லேலூயா. அந்த மிஷன் ஆஸ்பத்திரி கட்டி எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லி அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு மனுஷன் எல்லாம் வெள்ளக்காரன்னு விரட்டினாங்க. அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆட்கள், நீங்க ரொம்ப கலரா இருக்கிற மாதிரி, ஏய் வெள்ளக்கார பயிர்கள் இங்கே போடுறாங்க நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்துவாங்க. சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. தீண்டத்தகாதவங்களா நடத்தினாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓடல. தொப்பியில கூட வாங்கி தட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. தொப்பியில வாங்கி கூட வாங்கி குடிச்சிட்டு பிளாட்ஃபாரத்துல படுத்து இருந்துருச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஒய்ஃபு தான் நகையெல்லாம் வித்து அங்க உள்ள சர்ச்சஸ்ல எல்லாம் பேசி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கப்பல்ல கொடுத்து விட்டு வந்தா அந்த இடத்த வாங்குறதுக்கு பணம் போதல. அந்த கீழவாசல்னு ஒரு பகுதி இருக்கு, அங்க வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்கு, அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த ஏக்கர் கணக்கில் இடம் இருந்துச்சு. அவங்க கிட்ட கொடுத்தா பணம் பத்தல. அப்போ ராமநாதபுர ரகுபதி ராஜா என்ன பண்றாரு, என் மக்களுக்கு நீ யாரோ ஒருத்தன் இங்க இருக்க வந்து என் மக்களுக்கு ஆஸ்பத்திரி கட்டணும்ன்ற, நான் இங்க ராஜாவா இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லி 2 பொன் முடிப்புகளை கொடுக்குற. அதெல்லாம் போட்டுதான் அந்த இடத்த வாங்கி அந்த ஹாஸ்பிட்டலை கட்டி இன்னைக்கு 200வது தலைமுறை இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதி பெயரை போல, ஒரு கிரப்ஸ் ஐயரை போல இன்றைக்கு வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த வேதனையும் சோதனையும் நான் எப்பொழுது எல்லாவற்றையும் நான் ஜெயிச்சிட்டேன்னா, நான் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தனும் அப்பயே எல்லா வேதனையும் சோதனையும் அவரை ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் சுமக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அல்லேலூயா.
அதை எப்படி இந்த வசனத்தின்படி வனாந்திரத்தில் வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் யார்? இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையை ஏற்படுத்தியவர் யார்? அதை அங்கீகரித்தவர் யார்? அவருக்கென்று வழியை ஏற்படுத்தியவர் யார்? துக்கப்படுகிற மனவேதனைப்படுகிறவர்களுக்கு இயேசு எப்படி இன்றைக்கும் ஆறுதலாக இருக்கிறார்? அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிரியமான தேவஜனமே, இப்பொழுது வாசிச்ச ஏசாயா 40வது அதிகாரத்துல இந்த தீர்க்க தரிசனம் எழுதி 700 ஆண்டுகள் கழிச்சுதான் அது நிறைவேறுகிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டோட கடைசி புத்தகம் என்ன? கடைசி புத்தகம் மல்கியா. புதிய ஏற்பாட்டோட முதல் புத்தகம் மத்தேயு. இந்த மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில எத்தனை வருஷம்? இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. 400 வருஷம். 400 வருடத்தை இருண்ட காலம் என்று சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த தேவாலயத்திலே பலியிடுகிறவர்கள் ரொம்ப பக்தியோடு பயத்தோடு பலியிடணும். அதை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? லேவி கோத்திரத்துக்கு, ஆசாரியர்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க தான் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி இதெல்லாம் ஆலயத்துல செலுத்துவாங்க. அப்படி செலுத்தும் போது இந்த 400 வருஷம் ஆண்டவர் இவங்களுடைய அநியாய அக்கிரமத்தெல்லாம் பார்த்து அமைதியாகிறார். இதுக்கு மேல இவங்கெல்லாம் வேஸ்ட். முதல்ல என்ன அனுப்புறாரு ஆண்டவர்? ராஜாக்களை அனுப்புறாரு. ராஜாக்களை ஏற்படுத்துறாரு, இவங்களை தப்பி வைக்க. தீர்க்க தரிசிகளை ஏற்படுத்துறாரு, மூப்பர்களை ஏற்படுத்துறாரு. யாரு சொல்லி இவங்க கேட்கல. எக்கேடு எடுத்து போகடான்னு சொல்லி 400 வருஷம் ஆண்டவர் அமைதியில இருந்துட்டார். அப்ப என்ன நடக்குது? தேவாலயத்துல என்ன பண்றாங்க? இந்த ஆசாரியர்கள்லாம் அப்ப ரோமர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு அந்த தேசம் முழுவதும். அப்ப அந்த ரோமர்களுடைய அந்த தளபதிகளுடைய நற்பெயரை சம்பாதிக்க வேண்டும் சொல்லி இந்த ஆசாரிகள் அவங்களெல்லாம் கூட்டிட்டு இப்ப நான் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அல்லேலூயா. மோசேக்கு சொல்லப்பட்ட பொழுது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கலற்றி போடு. இந்த பரிசுத்த பீடத்துக்கு நான் வரணும்னா நான் ஜெபம் இல்லாம வர முடியாது. அல்லேலூயா. நான் பரிசுத்தம் இல்லாம வர முடியாது. அல்லேலூயா. அப்போ நிற்கிறவன் எவனும் தன்னை விடாமல் காத்துக்கொள்ளணும். இந்த இடத்துல நிக்கணும். பழைய ஏற்பாட்டுல என்னன்னா, பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது மணியெல்லாம் கட்டிக்கணும். கட்டி ஒரு கயிறை கட்டி வெளியில பிடிச்சிருப்பாங்க. என்னன்னா, இவன் கொஞ்சம் பரிசுத்த குலைச்சோட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டா என்ன ஆயிரும்? ஆண்டவர் ஒற்றே அடி, அங்கேயே செத்துருவேன். மணி சத்தம் கேட்காது. என்னடா போனவன், என்னோட சவுண்டே காணும் சொல்லி இவங்க அப்படியே இழுப்பாங்க, பாடி மட்டும் வரும். இன்னைக்கு அப்படிலாம் ஆண்டவர் இந்த கிருபையினால ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். இல்லைன்னா எத்தனை ஊழியக்காரங்க பேசிக்கும் போது போட்டுன்னு போயிடுவாங்க. என்ன இல்ல, உள்ளத்துல பரிசுத்தம் இல்ல, வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றத்தை பார்க்கல, உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். அல்லேலூயா. என் யோசனைகளை அறிந்தவர். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. என்னைய அது பார்க்காம இருக்குமா? இன்னைக்கு சிசிடிவி கேமரா வந்துருச்சு. அதெல்லாம் ஆண்டவருடைய அந்த இதுல இருந்து எடுத்ததுதான். எப்படி ஆண்டவர் நம்மளை கண்காணிக்கிறார்ன்றதுக்கு சிசிடிவி கேமரா ஒரு உதாரணம். அல்லேலூயா. அப்போ அந்த காலத்துல இவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய நற்பெயர்களை சம்பாதிக்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு பரிசுத்த பலிபடத்தை வர வச்சு அவங்களுக்கு துண்டெல்லாம் பொத்தி, உங்களை போல உண்டா தலைவரே, நீங்க தான் எங்க ஆலயத்துக்கு தலைவர். இயேசுநாதர் ஓரமா போயிட்டார், கடவுள் ஓரமா போயிட்டார். யார சொல்றாங்க? நீங்க தான் இந்த ரோம தளபதியே, நீங்க தான். இப்ப நம்ம அரசியல்வாதிகள்லாம் போடுறாங்க பாருங்க, என்ன இதய தெய்வமே அப்படிலாம் வச்சுக்கிறாங்க. என்னது இதய தெய்வமே? பெத்த தாய்க்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க மாட்டேன், என்ன பாக்கெட்ல இதய தெய்வமேன்னு வச்சுக்கலாம். யாரையோ அப்போ இன்னைக்கு அரசியல்வாதிகளை எப்படி போடுறாங்களோ அதே பிரச்சனை அன்னைக்கு வந்துச்சு. வந்த உடனே ஒரு சில பரிசுத்த ஆசாரியர்களுக்கு இது பிடிக்கல. தேவாலயம் தீட்டுப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அவருடைய இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடமும் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துடைய ஜெராக்ஸ் காப்பி தான். இன்னைக்கு இருக்கிற எல்லாம் எந்த தேவாலயத்துக்கு போங்க, இந்துக்களுடைய கோயிலுக்கு போங்க, மற்ற மதத்தினுடைய கோயிலுக்கு போங்க, எல்லாமே இங்க எதோட ஜெராக்ஸ்? ஆசரிப்பு கூடாரத்துடைய ஜெராக்ஸ். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்கள்லாம் ஆதி கிறிஸ்தவர்கள், நான் பாதி கிறிஸ்தவன். 2000 தான் ரட்சிக்கப்பட்டேன். எங்க அம்மா பைத்தியமா இருந்தாங்க, பயங்கரமான பக்திமான். தேவாரம், திருமந்திரம், திருவாசகம், மணியை எடுத்தேன், பட்டையை போட்டுட்டு ஈரத்துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சேன்னா 1.5 மணி நேரம் பூஜை போகும். அப்படியே பொங்கிட்டு வரும். வெத்தலை பாக்கு, பழம், பத்தி, சூடர், சாம்பிராணி இதெல்லாம் பொருத்தி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பூஜை பண்ணும். அப்படியெல்லாம் எங்க குடும்பத்துல பக்தியா என்னை வளர்த்தாங்க. கடைசியில் நான் காலேஜ் படிக்கும்போது அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க.
அப்போ கடவுள் யாருன்னு தேட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு போகாத கோயிலில் காவடி எடுத்திருக்கிறேன், பால் கூட எடுத்திருக்கிறேன், எதுவுமே சரியாகலை. சபரிமலைக்கு போயிருக்கிறேன், பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்கிறேன், எதுவுமே சரியாகலை. அப்போதான் மதுரைக்கு வரேன். மதுரைக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். கூட வேலை பார்க்குற ஒரு பிரதர் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது தமுக மைதானத்தில், வாங்க. நான் எப்படி ஆளுன்னா ஒரு ஒரு அல்லேலியா பெந்தகோஸ்தே பாஸ்டருடைய அவருடைய ஜெபத்தினால தான் நான் வந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 96, 97 நாங்கள் ஒரு ஷட்டில் காக் விளையாடுவோம். அங்கே வந்து கிரவுண்டில் பக்கத்தில் ஒரு அல்லேலியா பெந்தகோஸ்தே சபை. அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த கொட்டு அடித்து பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆளுக்கு வேற வேலை இல்லைன்னா எப்போ பாரு கொட்டை அடிச்சு எந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வருடத்துல என்ன பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்துச்சு. நியூ இயர் அன்னைக்கு நல்லா தண்ணியை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட்டு 12 மணிக்கு அந்த அல்லேலியா பெந்தகோஸ்தே சபைக்குள்ளே போயிட்டு அந்த பாஸ்டர் இப்படி ரவுண்ட் ட்ரம்மை வச்சு அடிச்சுட்டு 2 பக்கம் மக்கள் உட்காந்து பயங்கரமா ஆராதிச்சுட்டு இருக்காங்க. நான் போய் அல்லேலூயா ஃபாதர் வணக்கம் அப்படின்னு போதையை போட்டு அப்படியே எல்லாரும் பாட்டை நிப்பாட்டிட்டாங்க. அந்த பாஸ்டர் ஒண்ணுமே சொல்லலை. நான் போய் போதையோட போய் நியர் பாஸ்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா அவரு கை கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அடிச்சு கொட்டை அடிச்சு அவரு கண்ணீரோட பாடி இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஆத்துமான ஆண்டவரே உமக்கு சொந்தமாக ஆண்டவரே, அல்லேலூயா. அவருடைய ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன், அல்லேலூயா. அப்ப சபையை நிந்திக்கிறவன் தான் ஆண்டவர் முதல்ல சொல்லுவார், அல்லேலூயா. அப்போ நம்ம பைத்தியம் ஆயிட்டாங்க. மதுரைக்கு வந்து என் ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு, அவர்கிட்ட கிண்டல் பண்றாரு, அல்லேலூயா, ஆளே இல்லையா, வேற வேலையே இல்லையா அப்படின்னு அவர் கிண்டல் பண்றேன். நான் சொல்லாதீங்க, ஏசப்பாடு வந்து ஜெபம் பண்ணுறது, சும்மா வந்து பாருங்க, அவ்வளோதான் சொன்னார். சரி போய் தான் பார்ப்போம்னு பார்த்தா அந்த தமுக்கு கிரவுண்டு முழுசு மக்கள். இப்போ நம்ம பற்றி எங்கே விட்டுச்சு, எவ்வளோ தலைக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், இது அரசியல்வாதி கூட்டம் இல்லை, மக்கள் தானாக வராங்க, ஏசுனார் தேடி. எதுக்காக வராங்க, ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் செஞ்சுருக்கிறார். அப்படியா, அப்போ எங்கள் அம்மா படம் பார்க்குவார், நிச்சயம் படம் பார்க்குவார் அப்படின்னா. அதுக்குள்ள ஒரு என்னை மாதிரி ஒரு பாஸ்டர் வந்துட்டார். அவர் பேர் வந்து ரெவரண்ட் ஜான் மூன் பேர், அமெரிக்காலேருந்து வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அது மட்டும் அவர் பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரசிக்கப்பட்டேன். அவர் பேசுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல, பிரசங்கம் பண்ணதெல்லாம் புரியல. நீங்க புரிஞ்சுச்சோ புரியாமலே உட்காந்துருக்கீங்க பாருங்க. இந்த மாதிரி அவர் பேச நானும் கேட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். உட்காந்தவுடனே அவர் திடீர்னு நிப்பாட்டிட்டு பைபிளை தூக்குனார். என்னுடைய நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ அவர் கொடுக்கலன்னா அந்த பைபிளை நான் தூக்க மாட்டேன்னு சொல்லி சேலஞ்சா சொன்னார். என்னடா இவ்வளோ சவாலா சொல்றாரு இவரு, அப்படியா அப்ப ஏசுனாட்டு கேட்ட கிடைக்கும் போலையோ அப்படின்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கிறேன். அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறாரு, ரொம்ப சவாலா பேசுறாரு, ஏசுனார் கொடுத்துருவார கேட்டதெல்லாம் நிச்சயம் கொடுப்பாரு அப்படின்னு. அப்ப எப்படி கொடுப்பாரு, ஜெபம் பண்ணணும். ஜெபம்னா என்ன, உங்க அப்பாட்ட பேசுற மாதிரி பேசணும். போயா நீ உன் தெய்வம், நாங்கெல்லாம் என்ன பண்ணணும், 4 மணிக்கு அப்படியே விடு குளிரும், அலையில தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே பக்தி பயமா பட்டையை போட்டுட்டு அப்படி நாங்கள் பூஜை பண்ணுவோம். நீ என்னமோ அப்பாட்ட பேசுற மாதிரி பேசினா ஏசப்பா கொடுத்துருவாருன்ற. என்னையா அவங்க கடவுள் பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாரு அப்படின்னா. உன் கடவுள்கிட்ட ஒரு நாள் கேட்டல்ல, கொடுக்கல, இந்த ஏசுநாத்தை கேட்டுப்பாரு. சரி எப்படி கேட்பேன், அப்பா சுகமாக்கு, இந்த அம்மாவை சுகமாக்கு, ஏசப்பா சுகமாக்கு, இதான் ஜெபமா? ஆமா இதுதான் ஜெபம். நானும் நம்பலை. சரி ஏதோ செஞ்சு பார்ப்பேன், எப்படி நமக்கு இது நடக்கணும், வேலை நடக்கணும் அப்படின்னு. ஒரு 1.5 மாசம் கூட ஒரு ஐபிசி சபை இருந்துச்சு, அதில் போய் அழுது ஜெபிக்கிறேன் 1.5 மாசம். அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போ எங்கள் ஆஃபீஸில் லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு. அப்போ ஒரு 1.5 மாசம் நான் சர்ச்சுக்கு போக ஜெபிக்க வர அப்படியே இருக்கிறேன். எங்கள் மேனேஜர் என்னடா நேற்று வரைக்கும் பட்டையை போட்டு உத்திராட்ச பட்டையை போட்டு பக்தி பணமாக இருந்தேன், இப்போ இனிமேல் சர்ச்சுக்கு போகிறேன், என்னமோ ஆயிடுச்சு போல, மண்டே கழிட்டாங்க போலன்ட்டு அவரும் சொல்கிறாரு. இதெல்லாம் போகக்கூடாதா அப்படிதான் சொல்கிறாரு எங்கள் மேனேஜர். அதெல்லாம் கேட்கல. வெள்ளி செவ்வாய் அந்த இதெல்லாம் நின்று போச்சு, பூஜையெல்லாம் நின்று போச்சு. பூஜை இங்கே மாறிடுச்சு, ஏசுனார் கோயிலுக்கு மாறிடுச்சு. அப்புறம் அங்கே போகிறேன், சோகம் பண்ணுறேன். ஒரு 1.5 மாசம் கழிச்சு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, அம்மா உன்னை சாப்பிட கூப்பிட்டாடான்ட்டு. நான் தங்கி இருக்கிறதுக்கும் வீட்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர். ஏன்னா வீட்டில் தங்க முடியாது, பைத்தியம், அம்மா பைத்தியன்றதுனால மூலையில் உட்காந்துருப்பாங்க, இல்லை ஏதாவது சொம்ப கொண்டே எரிவாங்க, ஏதாவது கூட இருக்க முடியாது. அப்பா தான் அண்டியெல்லாம் வாங்கிட்டு விதியெல்லாம் வாங்கிட்டு கூடவே இருந்தேன். அப்போது சாப்பிட கூப்பிட்டாடாங்க. பைத்தியமாக இருந்து எப்படி நீ சாப்பிட கூப்பிட்டோன்னு நம்பாமல் நேராக போகிறேன். ஒரு காம்பவுண்டு வீடு, அதுக்குள்ளே அந்த காம்பவுண்டில் இப்படி அடி எடுத்து வைக்கிறேன். சாம்பார் வாடை, எங்கள் சிஸ்டர் கொடுத்த சாம்பார் மாதிரி நல்ல ஒரு சாம்பார் வாடை. எங்கள் அம்மாவுடைய கைப்பக்குவம் வந்து உலகத்தில் யாருமே அப்படி சாம்பார் வைக்க முடியாது. எங்கள் வீட்டு அம்மாவுக்கு எனக்கு அப்பப்போ சண்டை வரும். என்னதான் இருந்தால் உங்கள் அம்மா விட்டு கொடுப்பீங்களா அப்படின்னாங்க. உண்மைதான், எங்கள் அம்மாவை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பெத்த தாய் இல்லையா, 25 வருஷம் நான் என்னை வளர்க்காம நான் எப்படி உனக்கு புருஷனா வர முடியும்? முதலீடு அம்மாவுக்கு, அப்புறம் தான் மனைவிக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, அந்த சாம்பார் வாடை உள்ள போறேன். அம்மா குளிச்சு முடிக்கி இந்த கொண்டையெல்லாம் கட்டிட்டு
அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல போல, வாடா வெளியே போயிட்டியா, உடம்பு இழைச்சிட்டே வா சாப்பிடுறான். அப்படியே வாட்ஸ்அப்ல கையை வச்சு நிக்கிறேன், அப்படியே நிக்கிறேன், கண்ணெல்லாம் அப்படியே கண்ணீர். என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அல்லேலூயா. இன்னைக்குதான் பார்த்த அந்த இயேசுவை, அவர் உயிருள்ள தெய்வம் என்பதை. அல்லேலூயா. நான் கேட்டதையும் கேளாததையும் கொடுக்க வல்லவர் அந்த இயேசு என்பதை அன்னைக்கு தானே ருசிச்சேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வசனத்துக்கு அர்த்தம் அன்னைக்கு தான் எனக்கு விளங்குச்சு. அல்லேலூயா. இயேசு இந்த அம்மாவை குணமாக்கிட்டார். அன்னையிலேருந்து இந்த பைபிளை தூக்க ஆரம்பிச்ச இன்னைக்கு வரைக்கும் நான் கீழே வைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, சொந்த பந்தங்கள்லாம் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, டே போயிடாதுங்க. உடனே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், ஞானஸ்தானம் எடுத்து அந்த பாஸ்டர்கிட்டே அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகி போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு குடும்பமாக ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நான் அனுபவிச்ச வேதனை மாதிரி யாருமே அனுபவிச்சிருக்க முடியாது. சாப்பாடு கிடையாது, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் கிடையாது, பெத்த தாய் வைத்தியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஓட்டர் சைக்கிள்ல என் வாழ்க்கையெல்லாம் இப்படி மாற போடுறதுக்கு சட்டை கூட கிடையாது. அந்த பாஸ்டர்மா, சர்ச்சு பாஸ்டர்மா தான் எனக்கு எடுத்து சட்டை எடுத்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்த ரோட்ல ஓட்ட சைக்கிள்ல போனனோ, எந்த ரோட்ல ஒண்ணும் இல்லாம போனனோ, அந்த ரோட்ல இரு பரிவாரங்களோட கார்ல போக, குடும்பத்தோட போக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. வேதனைகளும் சோதனைகளும் நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ஏன் அந்த வேதனை அனுபவிச்சிருக்கிறார்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது, அப்படிப்பட்ட வேதனையில் உள்ள ஜனங்களை விடுவிக்கும்படியாக நான் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிற வேதனை சோதனை எதுக்காகனா, உங்களை விட மோசமான உள்ள ஜனங்களை தப்புவிக்க, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்து உங்களுக்குள்ள அந்த ஒளியை, இயேசு என்ற ஒளியை பிறருக்கு காட்டும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்குள்ள அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு அவர், கர்த்தருக்கு வழியை செவ்வாய் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுறவங்க சத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஏசாயா 40ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வனாந்தரத்துக்கு கூப்பிடுகிறவருடைய சத்தம் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? யோவான் ஸ்நானன். அல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானன், இன்னைக்கு நீங்களும் நானும் யோவான் ஸ்நானனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் ஸ்நானனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இயேசுவின் ஒளி என்னிடத்தில் இருக்கிறது. எதற்காக? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த. அல்லேலூயா. என் வேதனையில கன்னத்துல கை வச்சு உட்கார அழைக்கப்படல. என் சோதனையை நினைச்சு அழுவதற்கு அழைக்கப்படல. ஆனால் இயேசுவுக்காக எழும்பி வழியை ஆயத்தப்படுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது, ஒரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு பிறப்பதற்கு முன்னாடியே அவர் பேரிடப்பட்டு அழைக்கப்பட்டவர். அல்லேலூயா. தெரியும், அவருடைய யோவான் ஸ்நானனுடைய அப்பா பேர் என்ன? சகரியா. அவர் யாரு? அவர் ஒரு ஆசாரியர். ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, பரிசுத்த பலிபீடத்தின் அண்டையில இருக்கும் பொழுது தேவதூதன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த மாதிரி உனக்கு ஒரு மகன் பிறப்பா. அவன் எப்படி இருப்பான்? நஸ்ரய விரதம் உடையவனா இருப்பான். அவனுக்கு பிறப்பு, அவன் பிறந்தவன அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்? பேர் வைக்கணும். அல்லேலூயா. அப்ப அவர் கேட்கிறாரு, நானே கிழவன் ஆயிட்டேன், எங்க வீட்டம்மாவும் கிளவியா இருக்கு, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்னு சொல்லி கேட்கிறாரு. நீ இதை கேட்டதுனால அப்படிப்பட்ட பிள்ளை பிறக்கும், பிறந்து அதை கண்ணால பார்த்தாதான் வாய் பேச முடியும், வாய் ஆண்டவர் கட்டி போயிடு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா, விசுவாசத்துக்கு எதிராக கேள்வி கேட்கிறோம். இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்டாங்கல்ல, அதே போல நம்ம கேட்கிறோம், இது எப்படி ஆகும்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நீங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனாலே கூடும் சொல்லி விசுவாசித்து பாருங்க.
அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. எனக்கே 1008 பஞ்சாயத்து இருக்கு பாஸ்டர். நான் இப்படி பிணியாளியை போய் நான் விசுவாசத்தோட ஜெபிக்கிறது. என்னம்மா பிரச்சனை? ஏசப்பா தயவுல நல்லா இருக்கேன்னு சொன்னா ஒரு பிரச்சனை வராது. ஒரு அம்மாட்ட கேட்டா என்னம்மா பிரச்சனை? என்னத்தை சொல்ல. அப்படி என்னம்மா பிரச்சனை? சொல்ல முடியாத பிரச்சனை. என்ன நடந்தா உடம்பு கூட கூட வருது. இப்ப நடந்தா என் உடம்பு கூட வராம எங்க போகும்? இப்படி என்ன பண்றோம்? அவிசுவாசமான வார்த்தை. அல்லேலூயா. அதெல்லாம் விசுவாசம் உள்ள வார்த்தைகளா மாத்துங்க. இந்த சோதனையை நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த லூக்கா 1வது அதிகாரத்துல இந்த காரியங்களை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால எலிசபெத் கர்ப்பவதி ஆகிறார். அப்ப போய் மரியாதை மீட் பண்ணும் பொழுது மரியாதை வாழ்த்தும் பொழுது வயிற்றுல உள்ள குழந்தை துள்ளிற்று என்று சொல்லி பார்க்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால எலிசபெத் வயிற்றுல உள்ள குழந்தை துள்ளுதான். அல்லேலூயா. அப்பயே அந்த யோவான் ஸ்நானன் யாருடைய அபிஷேகத்துல அந்த பிறப்பை பெற்றுக்கொண்டான் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஏன் எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை? இப்ப நிறைய பேருக்கு இந்த காரியம் நடக்கலன்னு நமக்கு ரொம்ப வருத்தமாயிடும். என்ன இவ்வளவு நாளா செபிக்கிறேன். அந்த அம்மா கிட்டத்தட்ட 40-50 வருஷமா ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு வருஷமா ஏன் ஆண்டவர் கேட்டதை கொடுக்கல? பயங்கரமா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கிறோம், இப்படி ஜெபிக்கிறோம். நாம ஜெபிப்பதெல்லாம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய சுய சித்தமா அல்லது தேவ சித்தமா? அல்லேலூயா. இவங்க சுய சித்தத்துலதான் ஜெபம் பண்ணாங்க. யாரு? சகரியாவும் எலிசபெத்தும். வயசாகிற வரைக்கும் குழந்தைய கொடுக்கல. ஏன்னா தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது, தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் வழியை ஆயத்தப்படுகிற, இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்தவான் பிறக்க போற அந்த வயித்துல அதுக்கு முன்னாடி என்ன வரக்கூடாது? வேற எந்த குழந்தைக்கும் அதுக்கு வழியே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்காக காக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு பிறப்பு அந்த இடத்துல வரப்போகிறது, அந்த குடும்பத்துல வரப்போகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. அன்னாள் ஜெபம் செய்து அழுதா. ரொம்ப ஆண்டவர் சோதிச்சுட்டே இருந்தார். எதுக்காக? அவ்வளவு காலம் தாழ்த்தி கொடுக்கிறாருன்னா பின்னாடி வரப்போறது ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தாமதம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் பின்னாடி பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. தாமதம் ஒருபோதும் நம்மை சோதனைக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் காத்திருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருந்தீர்கள் என்றால் அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே முடியாது. போனதே இல்லை. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, அந்த எலிசபெத் என்ற பெண்ணுடைய கருப்பைக்குள்ள யோவான் என்ற ஒரு பரிசுத்தவான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவளுக்கு வயதாகிற வரைக்கும் காக்க வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப யோவானுக்கும் இயேசுவுக்கும் கிட்டத்தட்ட 6 மாசம் டிஃபரன்ஸ். 6 மாசம் டிஃபரன்ஸ். எலிசபெத் யாரு? மரியாளுக்கு தூரத்து உறவினர். அதனாலதான் இவங்க வீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, சொந்த பந்தமா இருந்திருக்கிறாங்க. அப்ப 2 பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம்? வயசு வித்தியாசம். இயேசுவுக்கும் யோவானுக்கும் 6 வயது வித்தியாசம். அப்போ 6 மாசம் வித்தியாசம். இந்த 6 மாதம் இடைவெளி எதற்காக? எல்லாமே வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, ரகசியங்களா கொடுக்கப்பட்டிருக்கு. நாம தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிற இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க தான் ஆண்டவர் அதை நமக்கு வெளியிடங்கமாக்கி காட்டுவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமான தேவ ஜனமே, அந்த மரியாதை கண்டதும் அந்த வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளிற்று என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இங்க ஒரு 2 பிரச்சனைகளை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வருகிறார். வரும் பொழுது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் யோவான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். என்ன பிரசங்கம்? விரியன் பாம்பு குட்டிகளை எடுத்தோன்னு இப்படி சொன்னா சர்ச்சில் யாராவது உட்காருவாங்களா? என்ன அந்த பாஸ்டர் என்னையே பார்த்து விரியன் பாம்பு குட்டின்றார். அடுத்த சங்க அப்படியே ஓடிடுறது. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சா? பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரே நீங்க பேசாதீங்களான்னு தாங்க முடியல, இடி முழக்க சத்தம் போல இருந்துச்சு. அதனால மோசேயை கொண்டு எங்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயமான வார்த்தை எங்க இருக்கோ அங்கதான் நம்ம சரியான சபையில் இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த சுகர் கோட்டோட பிரீச்சிங்லாம் நமக்கு என்ன ஆகாது? வாழ்க்கைக்கு உதவாது. அல்லேலூயா. அது சீக்கிரமா என்ன ஆயிரும்? 2 வீடு தான். ஒண்ணு கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு, இன்னொன்னு மணலின் மீது கட்டப்பட்ட வீடு. நம்மள எப்பொழுதும் குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இயேசு
கண்ணீரை துடைக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு உயர்த்தி கொண்டே இருக்கிறார் அப்படின்னா அப்புறம் அது பிரச்சனை தான். அது என்னது? மணலின் மீது கட்டப்பட்ட வீடு, கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்குமா? ஸ்ட்ராங்கா இருக்கும். இடி வந்தாலும், மழை வந்தாலும், வாழ்க்கையில சோதனை வந்தாலும், வேதனை வந்தாலும், நான் நிற்கிறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். அந்த பலன் எங்க இருந்து வருகிறது? வேதத்துல இருந்து வருகிறது. அந்த வார்த்தை எங்க இருந்து வருகிறது? நான் போற சபையில இருந்து வருகிறது. அல்லேலூயா. அப்பதான் ஆவிக்குரிய சபையில, ஆவிக்குரிய ஊழியக்காரனிடத்துல நாம் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இதை பார்க்கிறோம் 2 மாசத்துக்கு முன்னாடி தான். அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார் இயேசு? 3.5 வருஷம் ஊழியம் பண்றாரு. 30 வயசு. யூத கலாச்சாரத்தின்படி ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியில வரணும்னா 30 வயசுக்கு மேலதான் வரணும். இப்ப ஏதாவது சுத்திட்டோம்னா என்ன பண்றாங்க? பேச மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில போறேன். இல்ல இந்த நண்டு சிண்டெல்லாம் இப்ப சொல்லுது. ஆனா அன்னைக்கு என்னதான் அப்பா அம்மா அடிச்சாலும் குடிச்சாலும் 30 வயசு வரைக்கும் வீட்டுல வச்சு வளர்ப்பாங்க. 30 வயசுக்கு மேலதான் யூத கலாச்சாரத்தின்படி வெளியில போய் தங்கலாம். போய் இன்னொரு வீட்டுல தங்குறதுக்கே 30 வயசுக்கு மேலதான் போக முடியும். அப்ப இயேசுநாதர் 30 வயசு வரைக்கும் யாரோட இருந்தாரு? தாயாரோட இருந்தாங்க. அப்ப யோவான் யாரோட இருந்தாங்க? 30 வயசு வரைக்கும் தாயாரோட இருந்தாங்க, அவங்க குடும்பத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் வெளியேறாங்க. 2 பேரும் வெளியேறி ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? 2 பேருக்கு எவ்வளவு வயசு? 6 மாதம். இந்த 6 மாதத்துல 4 மாதத்துக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு? வீட்டை விட்டு வெளியேறி ஒரு இடத்துக்கு போகிறார். கும்ரான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறார். கும்ரான்ல எப்படின்னா ஒரு குகைகள் இருக்கும். அந்த குகையில யார் வாழ்ந்தாங்கன்னா எசர்தாய், எஸ்ஸீன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தூய்மையான ஒரு கூட்டம் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த தூய்மையான கூட்டம் யாருன்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, தேவாலயத்துல இருந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரோமர்களுடைய தளபதிகளையும் அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. இது பிடிக்காம ஒரு சில ஆசாரியர்கள், ஐயோ தேவ கோபம் வரப்போகிறது, தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் என்ன பண்ணுது, இந்த கும்ரான் குகையில போய் தனியா வாழ்றாங்க. அவங்க யாருடையும் பேச மாட்டாங்க. அவங்க யார் சாப்பாடு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பேர் என்ன? எஸ்ஸீன்கள்னா என்ன? தூய்மைன்னு அர்த்தம், தூய்மையானவர்கள். அந்த தூய்மையானவர்கள் கூட்டத்துடைய வேலை என்னன்னா, நான் சொல்ற காரியமும் புதிய ஏற்பாட்டில் நடந்த காரியமும் நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இவங்களுடைய வேலை என்னன்னா, தனி கூட்டமா வாழ்வாங்க. அதுல ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க? சமைப்பாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க? ஆடு மேய்ப்பாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரதி எடுப்பார்கள், காப்பி எடுப்பாங்க. காப்பி எடுத்து எழுதுவாங்க. இப்ப நம்ம கையில இந்த வேதம் வந்திருக்கிறதுக்கு அவங்க முக்கியமான காரணம். அவங்க தான் முக்கியமான காரணம். இதெல்லாம் வரலாற்று ஏடுகளிலே இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேதத்தை உட்கார்ந்து எழுதுவாங்க. வேத பாரகனாகிய எஸ்ரா யாருன்னா ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத பாரகன், வேதத்தை பிரதி எடுப்பவர்கள். அவங்க ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் அதுக்கு அனுமதி உண்டு, பிரதி எடுக்க. அந்த காலத்துல எல்லாரும் பைபிள் தூக்க முடியாது. ரோமன் கத்தோலிக்க சபைகள்ல அப்ப எல்லாம் என்னன்னா பைபிள் தூக்க ஃபாதர்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். இதை எதிர்த்து போராட்டம் பண்ணி வெளியில வந்தவர் தான் யாரு? மார்ட்டின் லூத்தர். அவர் மூலமா தான் புராட்டஸ்டன்ட் அமைப்பு உருவானுச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த பெந்தகோஸ்தல் சபைகள்லாம் உருவாக்கி நம்ம இன்னைக்கு அதுல அங்கமா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த வேதத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க. இரவு பகல் எழுதி அதை சுருட்டி ஒரு மாலைக்குள்ள போடுவாங்க. போட்டு அந்த கோயிலுக்குள்ள கொண்டே வச்சிருவாங்க. அதுக்கு பேரு தான் பின்னாட்கள்ல 1948 ஆண்டு இந்த மாதிரி ஒரு பையன் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், கல்லை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறான். கல்லை தூக்கி போடும்போது கோயிலுக்குள்ள போடும்போது டங்குன்னு ஒரு சவுண்ட் வந்துருக்கு. என்னடா சவுண்ட் வருது? உள்ள பார்த்தா பானையா இருக்கு, அதுல ஓலை சுருள் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா வேதாகம சுருள்கள். அது எப்படி வந்துச்சு? இந்த எஸ்ஸீன்கள் காப்பி எடுத்து வச்ச அந்த சுருள்கள் 1948 கண்டுபிடிச்சு அப்புறம் அகழ்வாராய்ச்சியாளர்கள்லாம் வந்து தோண்டி எடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரதி எடுத்து இப்படி வந்ததுதான் பைபிள் நம்ம கையில வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எஸ்ஸீன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு முறைமை இருந்துச்சு. காலையில எந்திரிச்சோன்னா ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி இருக்கும். அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள ஒரு பக்கம் இறங்குவாங்க. இறங்கி அப்படியே நடுவுல போவாங்க. நடுவுல போய் 3 முறை முங்குவாங்க. 3 முறை முங்கி எந்திரிச்சுட்டு அந்த பக்கமா போயிடுவாங்க. போயிட்டு அப்புறம் ஜெபிக்கிறது, அந்த வேலைகள்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் போயிடுவாங்க. இது மாதிரி நைட்டு படுக்க போகும்போதும் செய்யணும். அதிகாலை எந்திரிச்சோன்னு செய்யணும், நைட்டு படுக்க போகும்போதும். ஏன்னா அவங்க தூய்மையானவர்கள். 2 தடவை தங்களை தூய்மையாக்கி கொள்வார்கள். ஜெபிக்க போகும்போது சரி, வேதத்தை எழுத போகும்போது சரி, அவ்வளவு பயத்தோடு பக்தியோடு இந்த காரியங்களை செஞ்சாங்க. வெளியில யாராவது மக்கள் பார்க்க அந்த கும்ரான் பகுதிக்கு போனா வர விட மாட்டாங்க. இங்க உள்ள அவங்களை பார்க்க விட மாட்டாங்க. ஏதாவது பேசினா கூட அவங்களுக்குள்ளே பேசிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே எப்படி ஆக்ஷன்ல தான் பேசியிருக்காங்க. என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆக்ஷன்ல தான் பேசுவாங்க.
அப்ப அப்படிப்பட்ட மிகவும் தங்களை தனிமைப்படுத்தி வாழ்ந்த ஒரு தூய்மையான கூட்டத்துல 30 வயசுக்கு மேல இந்த யோவான் ஸ்நானன் அவங்களோட போறாரு. அவங்களோட போய் 4 மாசம் அவங்களோட தங்கி இருக்கிறார். 4 மாசம் தங்கி என்ன பார்த்தாரு, அவங்களோட டெய்லி தங்களை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். 2 தரம் காலையிலையும் நைட்டு படுக்க போகும்போது தூய்மையாக்கி கொள்ளணும். இந்த வேலையை பார்த்துட்டு 4 மாசம் அவங்க கூட இருக்கிறார். அந்த எஸ்ஸீன்கள்ல ஒரு வாலிப எஸ்ஸீன் இருப்பாங்க. அதாவது சீடர்கள், குரு சிஷியன்லாம் இங்க வச்சிருக்காங்கல்ல, எல்லாம் அங்க இருந்து காப்பி அடிச்சதுதான். குருகுலம்னு சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட அது வந்து குருகுலம் போல. அங்க ஒரு மூத்த எஸ்ஸீன் இருப்பாரு. அவங்க கிட்ட போய் வீட்டுக்கு அம்மா அப்பாவை பார்க்க போனோம்னா ஒரு பர்மிஷன் கேட்கணும். அம்மா அப்பாவை பார்க்க போறேன். உடனே ஒரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார். போய் ஜோம் பண்ணிட்டு வாரு, நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு நாள் கூப்பிடுவார். கூப்பிட்டு போய் 3 நாள் உனக்கு டைம், 3 நாளுக்குள்ள நீ போயிட்டு வந்துடணும். அப்ப போகும்போது இவங்க என்ன பண்ணணும்னா, யாரு சாப்பாடு கொடுத்தாலும், பெத்த தாய் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட தூய்மையானவர்கள். அங்க போனா உலகத்தோட கலந்துருவாங்க. அதனால பெத்த தாய்க்கு சாப்பாடு கொடுத்தா கூட அப்ப இந்த 3 நாள் போயிட்டு வரதுக்கு சாப்பாடு வேணும். அவங்க வெளியில எஸ்ஸின்னு கிளம்பிட்டாங்கன்னா அவங்க போடுற ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ன்னா, ஒட்டக முடியாலான ட்ரெஸ். என்ன ட்ரெஸ் போடணும்? ஒட்டக முடியாலான ட்ரெஸ். சாப்பிடுறதுக்கு வெட்டுக்கிளியும் தேன் எடுத்துக்கணும். அங்க இஸ்ரேல் தேசத்துல வெட்டுக்கிளி பாத்தீங்கன்னா நல்ல பெருசு பெருசா கோழி சைஸுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோழியை சுட்டு நம்ம எடுத்துட்டு போறோம்ல, அதுக்கு பேர் என்ன? கோழியை சுட்டு சாப்பிடுறீங்களா? இப்ப என்ன பேர்? கிரில்லு. கிரில்லு சுட்டு கொடுக்குறாங்க. அதை போல அன்னைக்கே கிரில் எல்லாம் இருந்திருக்கு. அந்த நெருப்புல சுட்டு இந்த வெட்டுக்கிளி எடுத்துக்கணும். பனை தேன், காட்டு தேன், பனை தேன், அந்த பேரிச்சி மர பனைகள் தான் அதிகமா இருக்கும் அந்த ஏரியாவில். அந்த தேனும் வெட்டுக்கிளியும் எடுத்துட்டு நம்ம சாப்பிட போவோம். இதுதான் எங்களுடைய முறைமை. அப்ப இந்த காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டுட்டு ஒட்டக முடியை தரித்து வந்தவர் யாரு? யோவான். அப்ப அவர் யாரு? இந்த எஸ்ஸீன்களோட எஸ்ஸீன்களாய் வாழ்ந்துட்டு ஒரு வரார். வந்துட்டு இந்த எஸ்ஸீன்கள் பேசுனா அப்படி அத்தனை ஜனங்களும் பயங்கரமா மீன் மறந்து பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க பேசவே மாட்டாங்க. பேசாதவங்க திடீர்னு பேசினா ஏதோ கடவுளுடைய வார்த்தை வெளிப்படுது. எல்லாரும் கேளுங்கப்பான்னு அமைதியா இருப்பாங்க. அந்த ஒரு இதுலதான் இவர் ஒரு எஸ்ஸீனோட எஸ்ஸீனா இருந்துட்டு வந்து, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு போர் சேவகர் கேட்கிறான். இந்த வேதபாரகர்கள் கேட்கிறாங்க. சதுசேயர் பரிசேயர் கேட்கிறாங்க. சதுசேயர் பரிசேயர்னா யாருன்னா பயங்கர மண்டக்கணம் பிடிச்சவங்க. இவர் சதுசேயர்னா அவர்கிட்ட போய், ரபி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எக்ஸ்கியூஸ் மீ, டைம் கொடுப்பீங்களா? யார் நீ? எனக்கு நேரம் கிடையாது, போ அப்படின்னு போயிடுவாங்க. மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேன். அவ்வளவு மண்டக்கணம் பிடிச்சவங்க. அப்படிப்பட்டவங்க நின்று இந்த பிரசங்கத்தை கேட்கிறான். யார் பிரசங்கத்தை? யோவானுடைய பிரசங்கத்தை கேட்கிறான். விரியன் பாம்பு குட்டிகளே அதிகாரத்தோட ஒரு பேசுறார். அந்த அதிகாரம் எங்க இருந்து வந்துச்சு? தூய்மையானவர்களோடு வாழ்ந்து தூய்மையை பெற்ற பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெற்ற இந்த யோவான் பேசுறார். பேசி எஸ்ஸீன்கள் முறைமைப்படி சுத்திகரிப்புப்படிதான் இதுல மனம் திரும்புறாங்கல்ல. நாங்கள் பரலோகம் செல்ல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து கேட்கிறாங்கல்ல. பரிசேயர், சதுசேயர், ரோம போர்ச்சவர் எல்லாரையும் முக்கி எடுக்கிறார். முக்கி எடுக்கிறார். இந்த முறைமை எங்க இருந்து வந்துச்சு? எஸ்ஸீன்கள் டைம் வந்துச்சு. அந்த தூய்மை செய்யும் முறைமைப்படி முக்கி எடுக்கிறார். அந்த இடத்துக்கு தான் ஆண்டவராக இயேசு வர்றாரு. இவர் பார்க்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் இயேசு வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப வராரு? இவர் 4 மாசம் அங்க எஸ்ஸீன்களோட முறைமைப்படி வாழ்றாரு. 4 மாசம் முடிஞ்சு 2 மாசம் பிரசங்கம் பண்றாரு. 2வது மாசத்து முடிவுல தான் இயேசு வர்றாரு. உள்ள என்ட்ரு ஆனோன்னு இவரு சரி வந்து பார்த்துட்டு போயிடுவாரு. இவர்கிட்டே வந்துட்டாரு. இயேசுனார் வந்து ஞானஸ்தானம் எடுக்க வர்றாரு. ஆண்டவரே உங்களுடைய பாதத்தின் வார அவருக்கு கூட தகுதி இல்லாதனா, உம்மிடத்தில் நான் ஞானஸ்தானம் பெற வேண்டி இருக்க, என்னிடத்தில் நீ எப்படி ஞானஸ்தானம் பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த நீதியை நிறைவேற்று, இது வந்து தேவ திட்டம். அல்லேலூயா. என்ன நீதி அங்க ஆரம்பிச்சிச்சு? உலகத்தின் ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாள் மூலமா ஆரம்பிச்சிச்சு. என்ன நீதி? பாவம் மனுக்குலத்துக்குள்ள வந்துருச்சு. அப்ப பாவத்தின் தண்டனை மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அப்ப பாவத்தோட தண்டனை மரணம். தேவன் நீதியா இருக்கிறார். அப்ப பாவம் செய்கிற ஆத்துமாவுக்கு என்ன கொடுக்கணும்? மரண தண்டனை கொடுக்கணும். அந்த மரண தண்டனையே இந்த மக்களுக்கு கொடுக்கணும். இவன் செத்து போயிட்டான்னா என்ன சொல்லுவான்? ஆண்டவர் பாடுறா, அவரே கொடுத்தாரு, அவரே எடுத்துக்கிட்டாரு, இதுக்காக நம்மளை படைச்சாரு அப்படின்னு குறை சொல்லுவாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கணும், இவங்களை தப்புவிக்கவும் செய்யணும். அல்லேலூயா. அப்ப நீதி தண்டனையை கொடுக்கும், கிருபை தப்புவிக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த நீதி இயேசு என்ற உருவம் எடுத்து கிருபையின் அவதாரமாக யோவான் ஸ்நானனிடத்திலே ஞானஸ்நானம் எடுக்க வருகிறது.
என்னன்னா உலகத்தின் பாவத்தை அங்க சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக யோவான் ஸ்நான இடத்துல எஸ்ஸீன்களின் தூய்மை செய்கிற முறைமையின்படி அவர் மூழ்கி எந்திரிக்கிறார். அதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம் என்று அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப தெரியுதா நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுடைய வெயிட் எவ்வளவு வெயிட் பாரு. ஆண்டவராகிய இயேசு இத வழியை ஏற்படுத்துறவர் யாரு? யோவான் ஸ்நானன். ஆண்டவராகிய இயேசுக்கு வழியை ஏற்படுத்துறது யாரு? யோவான் ஸ்நானன். அவர் தான் முதல்ல வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம். அவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அவருடைய பிரசங்கத்துடைய டாபிக் அதான். இயேசுநாதருடைய பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். ரெண்டு பேரும் ஒண்ணதான் சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா ரெண்டு பேரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறையப்பட்டு பிறந்தவர்கள். அல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி பிறந்தவர்கள். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஞானஸ்தானத்தை அவர் கொடுக்கிறாரு. அவர் முன்மொழிகிறார், இவர் வழிமொழிகிறார். அல்லேலூயா. அவர் அந்த எஸ்ஸீன்கள் முறைமைப்படி அதை செய்யறாரு, இவர் அதை அங்கீகாரம் பண்ணுகிறார். ஏன் அங்கீகாரம்னா இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. அன்று முதல் தான் ஞானஸ்தானம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அங்கீகரிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுல நிலநாட்டமா இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல அங்கீகாரத்தோட ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நீரை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மரணத்தின் பாவத்தை அவர் என்ன பண்றாரு? ஞானஸ்தானமாக கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி கொடுக்கிறாரு? நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை என்ன? சிலுவையில் அறையப்பட வேண்டும், மரண தண்டனை. அப்ப நான் மரண தண்டனை அடையணும்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப புது சிருஷ்டி எங்க வருது? பழசெல்லாம் கழிஞ்சு போடணும். அப்ப எங்க வரும்? இந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளதான் வருகிறது. அப்ப நான் வரேன், ஆண்டவராகிய ரட்சகராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு நான் மரித்து ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக இயேசு எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல நானும் ஞானஸ்தான உடன்படிக்கையில என்னுடைய பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக நான் உயிர் தழுகிறேன். புது சிருஷ்டியாக எழுந்து இன்றைக்கு இயேசுவின் பிரமாணத்தை நிறைவேற்ற நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்ட நாம் ஒரு நாளும் சோதனையிலும் வேதனையிலும் நான் உட்கார்ந்திருக்கவே கூடாது. அல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒருபோதும் விடவே மாட்டார். அல்லேலூயா. இன்னும் என்னுடைய பிரசங்கங்கள் இன்னும் நிறைய இருக்கு. நான் நேரம் கருதி ரொம்ப ஷார்ட் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 14. தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரில் இருந்து எழுந்தார், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கையில் விளங்குகிறது என்றார். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள் நிமித்தம் யோவானை நீங்க நம்ம வாசிக்கலாம், நேரம் இல்லாதனால உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோரி. யோவான் ஸ்நானன் ஒரு ராஜாவை கண்டிக்கிறார். எதுக்கு? அவருடைய தம்பி பேரு பிலிப்பு, அவருடைய மனைவியை இவர் என்ன பண்றாரு? சேர்த்து வச்சிருக்கிறார். அப்ப நீ செய்யறது மிகப்பெரிய பாவம்னு சபை மக்கள் மத்தியில இவர் பயங்கரமா திட்டிடுறாரு. திட்டினோட ராஜாவுக்கு கோவம் இவனை எப்படியாவது காலி பண்ணிடணும்டா அப்படின்னு நினைச்சிட்டு போது மக்கள்லாம் இவர் தீர்க்கதரிசி எலியாவை போல உள்ளவர் யோவான் ஸ்நானன், அவர் மேல கை போட்டா பெரிய கலவரம் வெடிக்கும்னு ராஜா அமைதியா இருக்கிறார். அந்த ஏரோது ராஜாவுடைய தம்பியுடைய மனைவியை தான் இவர் சேர்த்து வச்சிருக்கிறார், அந்த ஏரோதியா. அந்த ஏரோதியாருக்கு கடுப்பு, நம்மளை இந்த ஆளு வெட்ட வெளிச்சம் ஆக்கிவிட்டாங்கடா, இவனை பழி வாங்காம விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மகன் ஒரு ஏரோது ராஜாவுக்கு 4-5 அரண்மனை இருக்கு. அப்போ தெக்கமோடியில் உள்ள அரண்மனையில் ஒரு விழா நடக்குது. அந்த விழாவில் இவங்க பிறந்த நாள் விழாவில் பரதநாட்டியம் ஆடுறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம், ஏதோ ஒரு அங்கே உள்ள டான்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஆடும் பொழுது ராஜா அதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம் அடைஞ்சு, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கிறான்னா, நீ அவர் உன்னுடைய நடனத்தை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு, எனக்கு யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தாளத்தில் வைத்து வேணும்னு சொல்லி கேளு. இவன் என்னமா நினைச்சுக்கிட்டா ஏதோ ஒரு செலம் போல அந்த இதில் வச்சு கொடுப்பாங்க, நம்மளுக்கு அலமாரியில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு, இது ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான் நினைச்சிட்டு கேட்டுருக்கு. இவர் அதே போல நடந்தோடனே எங்க அம்மா சொல்லி கொடுத்தபடி எனக்கு யோவானுடைய தலை வேணும்னு அவங்க ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டிட்டு அப்படியே அந்த தட்டில் வச்சு கொடுத்தோடனே
அப்படியே இந்த பொண்ணு விலை வளர்த்து போய் கொண்ட போய் அம்மாட்ட போட்டுட்டு அப்படியே மயக்க அடிச்சு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் வந்து யோவான்சனுடைய சீஷர்கள் ஜெயிலில் இருக்கும் பொழுது காலையில் வந்து பார்ப்பாங்க, மாலையில் வந்து பார்ப்பாங்க. யோவான்சனை வந்து பார்ப்பாங்க, காலையில பார்த்துட்டு போறாங்க. மாலை வந்து பார்க்கும் பொழுது தலை இல்லை, பாடி மட்டும் இருக்கு. அதுல ஒரு சீஷன் ஓடி போய் இயேசுநாதர்கிட்ட சொல்ல போறான். ஏன்னா இயேசுநாதருக்கு இங்க நடந்த எதுவுமே தெரியாது. அவர் 100% மனிதத்துவத்துல இருந்தார். தேவத்துவத்துல இருந்தாதான் என்ன நடக்குது, உலகம் சுத்தி நடக்குன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவர் வந்து கலிலேயாவில் அங்க இருக்கிற ஒரு 3 நாட்கள் தொலைவு, இந்த தெக்கப்போலிக்கு கலிலேயாவுக்கு, அங்க ஓடி போய் சொன்ன உடனே அதை வாசிங்க. அந்த சீஷன் போய் சொல்ற அந்த காரியத்தை வாசிங்க. 14வது அதிகாரத்துல இயேசு அதை கேட்டு அவிடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையா இடத்திற்கு போனார்கள். இந்த சங்கதியை இயேசுக்கு அறிவித்த உடனே இயேசு வனாந்திரமான இடத்துக்கு ஒரு தனியா போறார். ஏன் போறாருன்னா அவருக்கு துக்கம் தாங்கல. 3 விதத்துல இந்த யோவான்ஸ்நானன் அவருக்கு உறவினர். முதல்ல தூரத்து உறவினர் எலிசபெத்து மரியாள். 2வது 6 மாசம் தான் வித்தியாசம். 2 பேரும் நண்பர்களா ஓடி ஆடி விளையாண்டு ஒன்னாதான் வளர்ந்துருக்கிறாங்க. 3வது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்த, வழியை ஆயத்தப்படுத்த வந்த எலியாவை போல ஒரு தீர்க்கதரிசி. அப்ப இந்த 3 காரியங்கள் நிறைந்த அந்த யோவான்சனுடைய மரணம் இயேசப்பாவை ஏதோ செய்து. இந்த மாதிரி அவர் வந்து வேற அவர் வாழ்ந்த காலத்துல வேற யாருக்காகவும் ஒரு வேதனைப்படாது. அதனாலதான் வனாந்திரத்தில் தனியா ஒரு இடத்துக்கு போறார். அங்க போகும்போது பாருங்க, இயேசு வந்து அங்கேயும் என்ன பண்றாங்க, ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையா இடத்திற்கு போனார்கள். திரளான ஜனங்கள் வந்துடுறாங்க. இயேசப்பா வந்து பயங்கர வேதனையில் இருக்கிறார். அங்க வந்து நிறைய பிரச்சனையோட வேதனையோட உங்களை போல என்ன போல நிறைய ஜனங்கள் வராங்க. அப்ப அவர் தன்னுடைய வேதனையை பார்க்கல, வந்த ஜனங்கள் எல்லாம் மனதுருகி அவர்களை சுஸ்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன்னுடைய வேலையை, அவர் தன்னுடைய வேதனையை அவர் பார்க்கல, மற்றவங்களுடைய வேதனையை தான் பார்க்கிறாங்க. அடுத்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. ஏன் இயேசுப்பா அதை சொன்னார் அந்த இடத்துல? நீங்களே போஜனம் கொடுங்கன்றார். ஏன்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒருத்தவங்க மரிச்சிட்டாங்கன்னா மரண வீட்டுக்கு வந்து விசாரிக்க நிறைய மக்கள் வருவாங்க. வரும்பொழுது அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுதான் யூத கலாச்சாரம். அவங்களுக்கு வரவங்களை சும்மா அனுப்பக்கூடாது. அவங்க வந்துட்டு மரண வீட்டில் விசாரிச்சுட்டு போகும்போது இவங்க அவங்கள உட்கார வச்சு சாப்பிட வச்சு போகும்போது போய் வழி அனுப்பணும். நம்ம கலாச்சாரம் படி செத்த வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவோம், சொல்லாம சத்தம் இல்லாம வந்துடும். ஏன்னா போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, போனா எந்திரிச்சு கூடவே வந்துருமா. நம்மளுக்கு அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால போகும்போது சொல்லாமலாம் வந்துருவோம். யூத கலாச்சாரத்தை படி சொல்லிட்டு தான் போவாங்க. வந்து இந்த யாரு இழப்பு வீடோ அந்த இழந்த அந்த வீட்டுக்கு உரிமையாளர் வந்து அவங்களுக்கு கை கொடுத்து நன்றி சொல்லி, சாப்பிட்டீங்களா, போயிட்டு வாங்க, என்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்தவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க யூத கலாச்சாரத்தை படி. இப்ப ஏசப்பா மன துக்கத்தோட தனிமையா போறாரு. அவர் போனோன்னு அவரை தேடி நிறைய ஜனங்கள் வராங்க. அப்ப ஏசப்பா என்ன எடுத்துட்டாருன்னா, என் வீடு துக்க வீடா இருக்கிறது, என்னுடைய உறவினர் இறந்து போனா வந்த மக்களுக்கு நான் சும்மா அனுப்பக்கூடாது, அவங்களை உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுக்குதான் இந்த நிகழ்வு நடந்தோன்னு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற, நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்க. என்ன போஜனம் கொடுக்குறாங்க? 5 அப்பமும் 2 மீனும் ஒரு சின்ன பையன் வச்சிருக்கிறார். அதை அவரு 5000 புருஷர்களுக்கு பெருக பண்ணி கொடுத்தார். பந்தியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு கொடுத்தார். அப்போ இன்னைக்கு சொல்றாங்க, ஏசப்பாவுக்கு நம்ம வேதனை புரியுமா, ஏசப்பாவுக்கு நம்ம சோதனை தெரியுமா? அவரும் நம்மை போல வேதனைப்பட்டார். அல்லேலூயா. அவரும் நம்மை போல இழப்பை சந்தித்தார். அல்லேலூயா. அவரும் நம்மை போல தன்னுடைய உற்ற உறவினரான நண்பனை அவரும் இழந்து தவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ஏசப்பாவுக்கு நம்ம வேதனை புரியும். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு இழப்பின் மத்தியில் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு வேதனை மத்தியில, சோதனை மத்தியில வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதெல்லாம் ஒதுக்கி ஓரமா வச்சிரு. நான் எல்லாத்தையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன். உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உனக்கு உன்மேல் உதித்தது என்று சொன்ன வார்த்தையின்படியாக
கர்த்தருக்காக இயேசுவுக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக யோவான் ஸ்நானனை போல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருந்த இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரியமான தேவ ஜனமே, உங்க வேதனைகளை அவர்கிட்ட இறக்கி வைங்க. உங்க சோதனைகளை, உங்க போராட்டங்கள், உங்க பிரச்சனை அவரிடத்துல இறக்கி வைங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வனாந்தரமான இந்த உலகத்திலே வழியை ஆயத்தப்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் வழியை ஆயத்தப்படுத்துகிற ஆயத்தக்காரர்கள். நீங்கள் யோவான் ஸ்நானனை போன்ற விசேஷித்த அபிஷேகம் உடையவர்கள். நீங்க சோர்ந்து போய் வேதனையோட உட்கார்ந்துட்டீங்கன்னா யார் அவருடைய ஊழியத்தை செய்வார்கள்? யார் அவருடைய காரியமாய் போவார்கள்? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். அவர் சக்கரம் காத்து சோதனை வந்திருக்கிற தேவன் மத்தியில் இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் நாமக்களால் எடுத்துக்கொள்ளுங்க. இழப்புகளும் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இயேசுவுக்காக வைராக்கியமாக எழுந்திருப்பவர்களாக பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்ல பெரிய வெளிச்சமாக வைத்திருந்து அந்த ஜனங்களை அவருக்கென்று ஏற்படுத்தினபடினால் இவர்களுடைய புதிய சபையினபடினால் கர்த்தாவே உமக்கென்று எழும்புவார்களாக, எழும்பி பிரகாசிப்பார்களாக. இயேசு நாமத்தில் விலகப்படணும். எல்லா இலக்கையும் பிரச்சனையும் வேலையும் இயேசு நாமத்தில் இருதயத்தை விட்டு தள்ளி போகணும். சகல காத்துடன் ஆசீர்வதிக்கப்பட்ட நபருக்காக நன்றி செய்கிறேன். தகுதியில்லாத அடிமை ஊழியத்திற்கு ஏற்படுத்தி
உடைய துதியை சொல்லி வரும்படியா, உடைய வேத வசனங்களை விளக்கி காண்பிக்கும்படியா பரிசுத்த ஆவியானவரே அடியை மறைத்து கர்த்தர் வெளிப்பட்டினாண்டவரே. திறந்த இருதயத்தோடு காத்திருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு வேதனையில் இருந்து, சோதனையில் இருந்து இன்றைக்கு விடுதலையை கட்டவிழ்த்திருக்கிறது ஆண்டவரே. உமக்காக எழுதி பிரகாசிக்கிறவர்களாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவுக்காக வழியை ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. உடைய பரிபூரண சித்தம் அப்பா இந்த பரமண்டலத்தில் செய்யப்படுவதோ போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக தகவல் தொடர்ந்து வழிநடத்தும் ஆளுகை ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.